டேய் முடிவு பண்ணிட்டேன்டா. இவ தாண்டா என் பொண்டாட்டி. இவ தாண்டா எங்க அம்மாவோட மருமக. ஒரு தடவை தான் பாத்திருக்கான், அதுக்குள்ள என் பையனை இப்படி மயக்கிட்டியே பூஜா. என் வீட்டுக்கு நீதான் சரியான மருமக. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, மெதுவா. கவலைப்படாதீங்க நீதிமணி, இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மீனாட்சி, உனக்கு மகாலட்சுமியா பிறந்திருக்கா. அப்பா வாங்கப்பா. விடுமா, ஓமா. அப்பா அப்பா வாப்பா, வீட்டுக்கு போலாம்ப்பா, வாப்பா. அம்மா அலறாங்கப்பா, வாப்பா. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். புஷ்பா, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. மீனாட்சி, உன் புருஷன் அந்த கோவில்ல 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். அப்படி என்னங்க நான் பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு நினைச்சேன், அது ஒரு குத்தமா? 3வது குழந்தையாவது ஒரு ஆண் குழந்தை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன், அதையும் ஒரு பொம்பளை பிள்ளையா பெத்துக்கிட்டு வந்து நின்னா முடியாதுங்க. என்னால இவளோட வாழ முடியாதுங்க. ஆமா, நம்ம போலாம். இனிமே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் என் சொத்து எல்லாமே என் பொண்ணுங்க தான். இனிமே இந்த மீனாட்சி தான் காலில் நிற்க. மீனாட்சி அக்கா, முருங்கைக்காய் சாம்பார் வைக்கட்டா இல்லை முள்ளங்கி சாம்பார் வைக்கட்டுமா? பின்ன
வேப்ப மரம் தன்னை தாங்கி பிடிக்க முருங்கை மரத்தை அண்டி கேட்டுச்சான். அந்த கதையா இருக்கு. வேலை நேரத்துல இதென்ன வெட்டியா உட்காந்து அழுதுகிட்டு எந்திரிச்சு வா, வேலையை யாரு பாப்பா? விளக்கு வச்ச நேரத்திலே சில்லு குட்டி, சாவி எங்க வச்சுட்டு போறேன், எடுத்துக்கமா. விளங்காதவன் எதுக்கு போன் பண்றான்? ஏ சாந்தா, ரங்கநாயகி ஆளுங்க வட்டி கேக்குறாங்க. என் கையில காசு இல்ல, சீக்கிரம் கொண்டு வா. ஐயா, ஆம்பளை உன் கையிலே காசு இல்லங்கும் போது பொம்பளை என் கையில எப்படியா காசு இருக்கும்? முடியாதுன்னா முடியாது. நான் என்ன பணக்காட்சி மரமா வச்சிருக்க? புருஷக்காரன் கேட்டோன்னே டபக்குன்னு இந்த ஐயான்னு பறிச்சு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு. உன்னெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி எனக்கு கெட்டி கொடுத்தானே எங்க அப்பனும் ஆத்தாலும், ரெண்டும் மண்டையை போட்டுருச்சிங்க. இப்ப உயிரோட இருந்துச்சுன்னு வச்சுக்கல, நானே கருத்தரிச்சு கொண்டிருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாத சாந்தா, எப்படியாவது கொண்டு வா சாந்தா. முடியாதியா, சாகுங்கிறேன். குடலு கூழுக்கு ஏங்கிச்சான், கொண்ட பூவுக்கு ஏங்கிச்சான். நாங்க சோத்துக்கு வக்கத்து போய் நின்னுகிட்டு இருக்க. உனக்கு சொகுசு கேட்டு தானே கடன் வாங்கின. சொகுசு செத்தோன்னே சொல்லி அனுப்பியா? என் புருஷன் செத்துட்டான்னு ஒரு 4 பேர்ட்ட சொல்லி தூக்கி போட்டுட்டு நிம்மதியா என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். சாந்தா, ஏம்மா என்னாச்சு? உன் புருஷன் திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கானாமா? அக்கா, குடிச்சிட்டு வந்தா கூட பரவாயில்லக்கா, ஊரை சுத்தி கடனை வாங்கி என் உசுர எடுக்கிறான். அதுவும் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? அந்த வட்டி ரங்கநாயகி கிட்ட. வட்டி ரங்கநாயகியா? யார் அது? பக்கத்து ஊர்க்காரி தான். அவளுக்கு இந்த வட்டிக்கு பணம் விடுறதுதான் பொழப்பே. இப்ப இந்த வட்டி பணத்தை ஒருத்தன் ஒழுங்கா குடுக்கலன்னு வச்சுக்கேன், ஆளை விட்டு அடிப்பா. அதுக்கும் அவன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கேன், வீடு தேடி வந்து சட்டுமுட்டு சாமான எல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிருவான். நிஜமாவா? இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்களா? இந்த காலத்துல தானே இருக்கிறாங்களே. ஏமா, நம்ம ஊர்ல இந்த கொல்லியம்பாவைன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? பாக்குறதுக்கு அழகு பதுமை மாதிரி இருக்கும். பக்கத்துல போனோம்னு வச்சுக்கே குறவடிய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிரும். அந்த மாதிரி மனித உருவத்துல நடமாடிட்டு இருக்க ராட்சசி அவ. அவகிட்ட போய் கடனை வாங்கி இப்படி மாட்டி விட்டுருக்காரு. என்னக்கா பண்ணுவேன்? சொல்றேன்னு தப்பா எடுக்காத மீனாச்சேக்கா. புருஷன்னு ஒருத்தர் இருந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு பேசாம விட்டுட்டு போறது எவ்வளவு மேலன்னு எனக்கு தோணுது. சாந்தக்கா, நீ அழற? அது யார் அந்த வட்டி வேதவள்ளி? நான் பேசுறேன் அவங்க கிட்ட. மடி, உங்க அம்மா மாதிரியே எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சிடுறியம்மா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதாவா. பொல்லாத ராட்சசிமா. வேணாம், என் பிரச்சனையில தேவையில்லாம உன்னை இழுத்து விட்டுற கூடாது. நீ ஏதாவது சொல்ல போக உன்னை அவ சும்மா விட மாட்டான். நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது. எல்லாம் என் தலையெழுத்து நினைச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். சாந்தா, ஏய், இந்த மாதிரி ஒரு வாய் சாப்பிட்டு போ. என்ன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ பெரிய ரவுடி அடிச்சு காலி பண்ணிடுவான்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு இப்போ? என்கிட்ட கேட்டா உன் தம்பி கிட்ட கேளு. எல்லாம் அவன் கொடுத்த ஐடியா தான். ஏய், கேக்குறான்ல, சொல்லு. அக்கா, அதெல்லாம் காலி பண்ணிடலாம்க்கா, நீ கவலையே படாத. ஏய், இன்னும் 2 நாள் தான் டைம். இல்லனா நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க. டேய், ஏதாவது பண்றா. உங்க அக்காவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கே தெரியும்ல. அவ சொன்னா சொன்னது தாண்டா. 3ஆவதா ஒரு வீடு பாக்குற தெப்பு என் மனசுலயும் இல்ல, என் உடம்புலயும் இல்லடா. மம்மி, டாடி நம்ம சொல்றாரு பாரு. என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒண்ணு இல்ல புஷ்பா. டேய், நீ வேற ஏண்டா? ஐயோ, யமுனா, துர்கா, பார்த்தா மருதாணி அரைச்சு வச்சிருக்கேன். வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. அம்மா,
எனக்கு இலை மருதாணிலாம் வேணாம், எனக்கு கோன் தான் வேணும். இலை மருதாணி தாண்டி நல்லா இருக்கும், வா வச்சுக்கலாம். யமுனா, நீ முதல்ல வச்சுக்கோமா. படி தர லேட் ஆச்சுன்னா ஆளை விட்டு மிரட்டுவாங்களாமா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா? கடன் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க என்ன பினான்ஸ் கம்பெனியா நடத்துறாங்க? கடன் தரத்துக்கு முன்னாடி ஷூரிட்டி பார்த்து தராங்களா? எதுவும் கிடையாது. சும்மா மிரட்டின ஆச்சா? நான் இதை சும்மா விட மாட்டேன். ஐயோயோயோயோ, அம்மாடி சக்தி, நீ இப்படி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா எவனுமே பணம் தர மாட்டாண்டி. அதுக்காக இத பாருடா, வட்டிக்கு பணம் தர்றவங்க அடிப்பேன் குத்துவேன்னு சொன்னா அது சும்மா மிரட்டுறதுதான். உடனே அடிச்சிருவாங்களா என்ன? மிரட்டினாதான் பணம் வரும்னு அவங்களும் மிரட்டி பாக்குறாங்க. இந்த சாந்தா சொன்னதெல்லாம் வச்சு நீ கவலைப்படாத. அவ ஒரு பயந்தாங்குழி, அதான் பயந்துட்டா. நீ வா வா, நீ மருதாணி வச்சு விடுறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்படி மருதாணி வைக்கும்போது யாரு கை நல்லா செவக்குதோ அவ புருஷனுக்கு அவ மேல ரொம்ப ஆசையா. இப்ப உங்க 3 பேர்ல யார் புருஷன் ரொம்ப ஆசையா இருக்கான்னு பாப்போம். ஆமா ஆமாமா, உன் புருஷன் உன் மேல வச்ச ஆசையில உன் கை அப்படி செக்க செவேல்னு செவந்திருக்க பாரு. மா, பெரியக்கா கைக்கு லேசா கிள்னாலே செவந்துரும். மருதாணிலாம் வச்சா செவக்காதா என்ன? ரொமான்டிக் அத்தான். எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அது கொஞ்சம் கஷ்டம். அம்மா, சக்தி அக்காக்கு வச்சு விடுமா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் எவ்வளவு லவ் பண்றான்னு பாத்துருவோம். ஆமாண்டி, அவன் என்ன மலை அளவுக்கு லவ் பண்றான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்புதான். இப்ப கூட என்னையே நினைச்சுதான் படுத்துக்கிட்டு இருப்பான். போதுமா? வெற்றி, கோவில்ல சரளாவை பார்த்து யாருன்னு தெரியலன்னு நீ சொல்லவும் ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆயிட்டேன். நீ இப்படி விளையாடுறதாலதான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல. என்னடாவும் சின்ன வயசுல சரளாத்தன்னு எப்பவும் அவ வீட்லயே தான் இருப்ப, ஞாபகம் இருக்கா? அப்ப பூஜா ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப பாத்தியா? ஐயோயோயோ, எவ்வளவு வெக்கம் என் பையனுக்கு. ஒரே நாள்ல அவ உன்னை மயக்கிட்டான்னு சொல்லு. நீ கோவில்ல சொன்னத கேட்டண்டா. நீ சொன்னதுதான் சரி. அவதான் நம்ம வீட்டோட மருமக. டேய், சரிம்மா. சரி, நீ போய் தூங்கு. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, உடம்புக்கு ஆகாது. நம்ம பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்றதே மறந்துட்டேனே. இனிமே லேட் பண்ண கூடாது. சீக்கிரமே மண்டபம் பாத்திர வேண்டியதுதான். நாயன சத்தம் கேட்க வேண்டியதுதான். போதுமா, வலது கையெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்கடா. இனிமே மருதாணிய எப்ப வச்சுக்க போற? உன் அக்கா கல்யாணத்தன்னைக்கு வச்சுக்கிட்டதாவும் உண்டு. காமி, வா. அன்னைக்கு நல்ல மெஹந்தி போடுறவங்களா கூட்டிட்டு வந்து நான் மெஹந்தி போட்டுப்பேன். பின்ன என்னம்மா, இங்க பாரு, தவளை அடிக்கிற மாதிரி இல்ல? எனக்கு அவ்வளவுதாண்டி தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க அக்காவுக்கு கல்யாணம்னா இந்த வீடு முழுக்க ஜனங்க பரபரன்னு இருப்பாங்க. தோ இங்க
நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கொள்ள பேர் உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் சீக்கிரமே வரணும். வந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிம்மா. ஆனா வீடு முழுக்க சொந்தக்காரங்கன்னு சொல்றியே, நமக்கு எங்க அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க? அதென்ன அப்படி கேட்டுட்ட? உங்க அப்பா சொந்தத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தா இந்த வீடே பத்தாது. சூப்பர்மா. இப்பதானே தெரியுது ஏன் இந்த மருதாணி கொண்டாட்டம்லான்னு. பாத்தீங்களா எப்படி நம்ம அம்மா 5 விரல சுத்தி கரெக்டா உள்ளங்கைக்கு வந்துட்டாங்கன்னு. அப்பா வீட்டு சொந்தம்மா 20 வருஷம் ஒருத்தனும் எட்டி பார்க்கல. இப்ப கல்யாணம்னா உடனே வந்து இறங்கிடுவாங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, அதுக்கே எப்படி? நீ சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லலம்மா. என் உடம்புல ஓடுறது ஊன் ரத்தம், எனக்கு தெரியாதா? நீ என்ன யோசிக்கிறன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தத்தியா நானு. இவ்ளோ பெரிய அறிவாளிக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கணும்ல. அப்பா இல்லாம பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன சொல்லுவ? உண்மைய சொல்லுவேன். அதுக்கும் மீறி பிரச்சனைனா வேற பையனை தேடுவேன். அப்படி எத்தனை பையனடி தேடுவ? எல்லாரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. என்னதான் நீ புளி போட்டு விளக்குனாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கம்மா. நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். வந்து என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்கிற சக்தி, அமைதியா இருமா, அது மட்டும் போதும். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்டா, அதை என்கிட்ட விட்டுடு. அம்மா, அக்கா, சக்தி, என்ன டென்ஷன் ஆக்கிட்டு கூல் பண்றதுக்காக மருதாணி வச்சு விடுறியா? அந்த ஆள் என்னடானா நம்ம வீட்டை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அந்த ஆளு கால்ல விழறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் அந்த ஆள் கிட்ட கேட்டா அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? வீட்டையும் மெஸ்ஸையும் எழுதி கொடுத்துட்டு போ, நான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுவான். சம்மதமா உனக்கு? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோமா. அந்த ஆளு இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கவே கூடாது. நாமளும் இந்த வீட்டை விட்டு போற பேச்சே கிடையாது. அவ்வளவுதான். ஏமா ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதமா? நானா? ஏன் சொல்ல மாட்டேன்? இன்னைக்கே இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். இனிமே அந்த வீட்டு பேச்சு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இதுதான் கடைசி. இதையும் மீறி நீ மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு போன, ஏன் மேல சத்தியம். என்ன பண்ற? கை செவப்பானா புருஷன் தான் பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான்னு சொன்னல்ல. இதோ இதோ இப்ப அப்படி செவப்பான கையால தான் நீ சத்தியம் பண்ணிருக்க. அதுக்கு சக்தி ஜாஸ்தி. நீயே முடிவு பண்ணிக்க. புருஷனா மகளானா? நம்ம வீட்டை காலி பண்ணணும்னு அந்த ஆள் நினைக்கிறான்ல, அவனை நான் காலி பண்றேன். சட்டப்படி இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
என்ன புஷ்பா இது நடுராத்திரியில? என்னாச்சு புஷ்பா? ஐயோ